நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு வீடியோ தொகுப்பில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, உச்சாடன மை பிரயோகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். உச்சாடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, விரட்டுறது அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது நம்ம உடலில் இருக்கக்கூடிய தீய சக்திகளாக இருக்கட்டும், ஏவலாக இருக்கட்டும், பில்லி செய்வனை சூனியம் இந்த மாதிரி பேய் பிசாசு கோளாறுகளாக இருக்கட்டும், உடலில் இருக்கக்கூடிய எந்த விதமான தீய சக்திகளையும் இருக்கிற இடத்த விட்டு வெளியே விரட்டுறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த உச்சாடனம் அப்படிங்கிற அந்த கலையை நான் உங்களுக்கு அந்த மை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் நான் முழுமையாக சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த உச்சாடன மை பிரயோகத்தை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மூலிகை என்னன்னு வச்சுக்கோ. வெள்ளருக்கு மூலிகை, மருதாணி செடியோடைய வேறு, வட்ட கிளுகிழுப்பையோடைய வேறு. சரிங்களா? இந்த 3 மூலிகைகளையும் என்ன செஞ்சுருக்கேன்னா, வியாழக்கிழமை, அதாவது வியாழக்கிழமை ஏகாதசி அப்படிங்கிற வர்ற வியாழக்கிழமையும் ஏகாதசி திதி வரக்கூடிய நாளும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் இந்த 3 மூலிகைகளையும் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து என்ன செஞ்சுக்கோங்கன்னா எடுத்து வச்சுக்கிறணும். சரிங்களா? இந்த மூலிகை நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த மூலிகை எந்த நாளில் பறிக்கணும் அப்படின்னா, வியாழக்கிழமை பறிக்கலாம். வியாழக்கிழமையும் ஏகாதசி வரக்கூடிய திதியிலையும் வரக்கூடிய வியாழக்கிழமை வர்ற அன்னைக்கு இந்த மூலிகையை பறித்து நம்ம என்ன செஞ்சு காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து இந்த மூலிகை என்ன செஞ்சிடணும்னா எடுத்து வச்சுக்கிறணும். சரிங்களா? இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு அதை என்ன செஞ்சிடணும்னா, ஒரு மண் சட்டியில் போட்டு இதை என்ன செஞ்சுருக்குங்கன்னா, பச்சை கற்பூரம் கொண்டு அந்த மூலிகையுடைய வேரை என்ன செஞ்சுருங்க, 3 வேரைகளையுமே என்ன செஞ்சுருக்குன்னா எரித்து கறியாக்கி வச்சுக்கோங்க. கறியாக்கி கல்வத்தில் போட்டு என்ன செஞ்சுக்கங்கன்னா, கறி ஆக்கின பிறகு நல்லா நைஸாக பவுடர் அளவுக்கு அரைச்ச பிறகு என்னென்னா பசு நெய் விட்டு என்ன செய்யுங்கன்னா அரைங்க. சரிங்களா? நல்லா அரைச்ச பிறகு கொஞ்சம் பசு நெய் விட்டு உங்களுக்கு தேவையான பக்குவத்துக்கு பசு நெய் விட்டு அரைங்க. பசு நெய் விட்டு அரைச்ச பிறகு அத்தர், புனுகு, ஜவ்வாது, கோரோச்சனை, பச்சை கற்பூரம், சரிங்களா, இந்த வஸ்துக்கள் எல்லாம் போட்டு என்ன செஞ்சுங்கன்னா மை பக்குவத்தில் நல்லா அரைங்க. 1 மணி நேரம் நல்லா அரைங்க. நல்லா கட்டி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா நைஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அரைங்க. அரைச்சி முடித்த பிறகு அந்த மையை என்ன செய்யணும்னா வலிச்சு ஒரு பனை ஓலையோ இல்லை ஒரு இதை போட்டு வலிச்சு என்ன செய்யணும்னா ஒரு செப்பு டப்பாவில் என்ன செஞ்சுங்கன்னா வலிச்சு சேமித்து வச்ச பிறகு வச்சுக்கோங்க. சரிங்களா? சேமித்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்ட பிறகு என்ன செய்யுங்கன்னா, ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுங்க. இந்த பூஜையை செய்கிறதுக்கு ஒரு அமாவாசை நாளை தேர்ந்தெடுத்து அமாவாசை நாள்லேருந்து 21 நாட்கள் அந்த மையை என்ன செய்யணும்னா பூஜையில் வச்சு வணங்கணும். சரிங்களா? நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கூடிய மந்திரத்தை அந்த மைக்கு கொடுக்கணும். இப்படி அந்த மைக்கு 21 நாள் உரு கொடுத்தோம்னா அந்த மையானது என்ன செய்யணும்னா உயிர் பெறும். சரிங்களா? அந்த மையானது உயிர் பெறும். உயிர் பெற்ற பிறகு அந்த மையை அந்த மையை எல்லாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த உச்சாடன மையை எல்லாரும் பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? இந்த உச்சாடன மையை யார் பயன்படுத்தணும் அப்படின்னா, ஏவல், பில்லி, செய்வனை, சூனியம், பேய், பிசாசு இந்த மாதிரி கோளாறுகள்னால பாதிக்கப்பட்ட நபர் மட்டும்தான் இந்த மையை பயன்படுத்தணும். சரிங்களா? இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட நபர் இந்த மையை தொடர்ந்து 48 நாளைக்கு அவருடைய நெத்தியில் குளிச்சுட்டு வச்சுட்டு போனாங்கன்னா, நம்ம இதுக்குன்னு போய் எங்கேயும் போய் பேய் விரட்டணும் தேவை கிடையாது, போய் மந்திரிக்கணும்னு தேவை கிடையாது, செய்வன கோளாறு நீக்கணும்னு தேவை கிடையாது, எந்த விஷயமும் செய்ய தேவை கிடையாது. இந்த ஒரு மைய போதும் அந்த உடல்ல இருக்கக்கூடிய தீய சக்தியை ஓட விரட்டிடும். சரிங்களா? இந்த ஒரு மைய போதும்பா. சரிங்களா? நீங்கள் இதுக்காக போய் எங்கேயும் போய் அவ்வளோ தூரத்துக்கு எங்கேயும் போய் எந்த விஷயம் செய்யவே தேவை கிடையாது. சரிங்களா? இந்த உச்சாடனம் மை ஒரு மை போதும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தீய சக்திகளாக இருக்கட்டும், மோகினி பிரச்சனையாக இருக்கட்டும், காட்டேரி இந்த மாதிரி எத்தனை விதமான ஏவல் பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த விதமான ஒரு தெய்வத்தின் கோளாறுகளாவோட இருக்கட்டும், அந்த மையை வச்சா மட்டும் போதும். 48 நாளைக்கு தொடர்ந்து வச்சிங்கன்னா போதும், உடலில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட சக்தியுமே நீங்கி போயிடும், ஓடி போயிடும். சரிங்களா? ஓடி போயிடும். சரிங்களா? ஓடி போயிடும். இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னாவே நீங்கள்
இந்த உச்சாடனம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளும் உச்சாடனம் ஆயிரும். இதுக்கு பேர் தான் உச்சாடனம் அப்படிங்கிற மை அப்படிங்கிற சொல்கிறது. நல்லா கவனமாக கேட்டுங்க. இதை எல்லாரும்லாம் பயன்படுத்தக்கூடாது. பேய் விசாஸ் கோளாறு இருக்கிறவங்க இந்த மாதிரி கோளாறு இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மையை வந்து பயன்படுத்தணும். ஏன்னா இது உச்சாடனம், விரட்டக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? உடலில் இருக்கிறத விரட்டுறதுக்கான மூலிகை முறை. சரிங்களா? இது மூலிகை முறைகளை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லித்தரேன். சரிங்களா? அப்படி ஏதாவது துஷ்ட சக்திகளால் பாதிக்கப்பட்ட இந்த நபராக இருந்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ தொகுப்பில் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தை பயன்படுத்தி என்ன செய்யுங்கன்னா பலன் பெறுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.